பாரிஸில் தற்பொழுது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒலிம்பிக் போட்டியானது கோலாகலமாக துவங்கியுள்ள நிலையில் அது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது. பாரிஸில் தற்பொழுது ஒலிம்பிக் போட்டியானது மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக ஆரம்பித்து உள்ளது. அதில் லியோனார்டோ டாவின்சி வரைந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஓவியமானது மனிதர்களால் நடித்து காட்டப்பட்டது. அதில் முழுக்க அந்த ஓவியத்தில் இருந்த அனைத்தையுமே கேலியாக செய்வது போலவும் மேலும் LGBTQ ஆகியவற்றை திணிப்பதை போலவும் அந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இது மத தலைவர்களை மட்டுமல்ல பலரின் விமர்சனத்துக்கும் ஆளாகி உள்ளது. இந்த நிகழ்ச்சியானது முழுக்க கிறிஸ்தவ மதத்தை கேலி செய்வதாகவே பலரும் கூறி வருகின்றனர். மேலும் வேண்டும் என்றே அஜெண்டா என்ற முறையில் LGBTQ என்ற சதிவலையை பின்னுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் திணிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறப்பட்டு உள்ளது. இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மட்டுமின்றி மத தலைவர்களின் கோபத்தையும் உருவாக்கி உள்ளது. இது ஒரு கலை வெளிப்பாடு என்று இந்த செயலை ஆதரித்து ஒரு சிலர் கூறி வருகின்றனர். மேலும் இது மனதை புண்படுத்துவது அல்ல எனவும் சிந்தனையை தூண்டுவதே நோக்கம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் பின்னடைவு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாக பலர் விமர்சிக்க துவங்கி உள்ளனர். இந்த செயல் வன்முறைக்கு எதிரான தைரியமான செயல் என்றும் ஒரு சிலர் நம்புகின்றனர். இருப்பினும் இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு TNews247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். நன்றி.